ஐயா ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம் சொல்லி இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. ஐயா எடப்பாடி அவர்கள் 2026 தேர்தலில் நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம்னா அதை 2000 ரூபாயா கொடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே விஜய் அவர்கள் 2500 ரூபாயா அதை உயர்த்துவோம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு 2000 கொடுக்க போறது இல்ல, 4000 கொடுக்க போறது இல்ல. அதற்கு பதிலாக ஒரு நல்ல ஆட்சி, ஒரு தூய ஆட்சியை கொடுப்போம். அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசமாக நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். எல்லா மனுஷனுக்கும் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்லைனா போய் அப்பல்லோல படுத்தாங்க, கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லை போய் காவேரி சென்னை காவேரி மருத்துவமனையில் படுத்தாங்க. ஆனா எந்த அமைச்சரும் யாரும் அரசாங்க மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா உசுறு போயிடும்ன்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சா எல்லா அரசு மருத்துவமனையிலும் தனியாருக்கு நிகரான ஒரு தரமான மருத்துவத்தை நாங்க கொடுப்போம். நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். அட்மிஷன் போட்டாங்க, கொண்டு போய் பெட்ல கிடந்தாங்க, ஒரு டாக்டர் வரல, பக்கத்துல வரல. ஏப்பா இங்கெல்லாம் வசதி கிடையாது, நேரம் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கூட்டு போப்பா. அப்ப 50 ஆண்டு காலமா மாறி மாறி திமுக அதிமுக இந்த நாட்டை ஆண்டு என்னையா கிழிச்சு வச்சிருக்கீங்க. இந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில ஒரு கருமத்துக்கு அந்த இடத்துல ஒரு மருந்து கிடையாது, ஒண்ணு கிடையாது. எதை எடுத்தாலும் சேலம் போ, முண்டி பக்கம் போ, பாண்டிச்சேரி போன்றான். இங்க என்னத்துக்கு அந்த கட்டணம்? 2026 சட்டமன்ற தேர்தலில் நிஷிலந்திய மண்ணிலே களம் காண்கின்ற அன்பு சகோதரி ராதிகா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எளிய பிள்ளைகள் உங்களிலிருந்து வந்தவர்கள். உங்களுக்காக என்றும் உறுதுணையாக களத்திலே நின்று களமாடுவோம். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.